ஹாய் 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 ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைண்ட் கிராஃப்ட். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தணும். அது வேறு யாரும் இல்லை, என் தம்பி தான். இப்போ வந்து பேச போகிறாரு. என் தம்பியோட வாய்ஸை நீங்கள் கேளுங்க. அண்ணா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் தான் பேச போகிறேன். இடையில நான் தான் குறுக்கால பேசி எங்கள் அண்ணனை கடுப்பேற்ற போகிறேன். இப்போ மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அது சப்ஸ்கிரைப் இல்லைடா, சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லணும். அது கூட உனக்கு சொல்ல தரல. சரி, இப்போ கைஸ் நம்ம பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம். முதல்ல நம்ம வந்து ஒரு பிக்ஆக்ஸ் மேலே ஒரு கிராஃப்டிங் டேபிள், கொஞ்சம் ஒரு 8 குச்சி செஞ்சுக்கலாம். 8 குச்சி செஞ்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் போட்டு நம்ம ஒரு பிக்ஆக்ஸும் ஆக்ஸஸ் செஞ்சுக்கலாம். அண்ணன் என்ன மைண்ட் பண்ண போறியா அண்ணன்? ஆமாண்டா தம்பி, மைண்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம போய் இப்போ தான் பெட் எடுக்க போகிறோம். பெட் எடுக்கிறதுக்கு முன்னால் ஷீப்பெல்லாம் வேணும். ஷீப் இருந்தால் தான் நம்மளால் பெட்டே உருவாக்க முடியும். பக்கத்தில் நிறைய இப்போ நம்ம ஜங்கல்லே வீடு கட்டலாமா வேணாமா, இல்லை ஜங்கலை விட்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பேம்பூஸில் நிறைய பயன் இருக்குது. பேம்பூஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பேம்பூஸில் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம எக்ஸ்பி ஃபார்ம்ஸ்லாம் கட்டணும்னா அதுக்கு வந்து இது தேவைப்படும், பேம்பூஸோட உதவி கொஞ்சம் தேவைப்படும். அதனால தான் பேம்பூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ என்னென்ன கட்ட போகிறேன்னு எக்ஸ்பி ஃபார்ம்லாம் வந்து என் தம்பி சொல்ல போகிறான். அண்ணா என்னென்ன சொல்கிறதுண்ணே? அடே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொன்னேன்டா. ஓ, அந்த எக்ஸ்பி ஃபார்மா? சரி, நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன். முதல்ல வந்து நம்ம வந்து அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு நம்ம மைனிங் போகணும் காய்ஸ். அப்போ தான் நம்மளால் எல்லாத்தையும் எடுக்க முடியும். எங்கள் அண்ணன் மைன் போவானா என்னென்னு எனக்கே தெரியல. இவன் இன்னும் அயன் கிடைச்சாதே இவனால் முதல்ல ஒரு ஷீல்டே செய்ய முடியும். நைட்டில் இவன் ஸ்டே பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இவன் பெட்டை விட்டுட்டு பேம்பஸை கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் இன்றைக்கி நைட்டு வந்து அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன். அடே என்னடா எக்ஸ்பி ஃபார்ம் பற்றி இப்போ சொன்னால் என்ன பற்றி சொல்லிட்டு இருக்க? என்ன நான் இன்றைக்கி அடி வாங்க போகிறேன்னா? பார்க்கலாம் வாடாடி. இன்றைக்கி நான் அடி வாங்குறேன்னா இல்லை நீ ஏமாந்து போக போறியான்னு நான் சொல்கிறேன். பார்க்கலாமா? இன்றைக்கி நான் சாக போகிறேன்டா. இன்றைக்கி நைட் நான் பெட்டு வேணுன்னே கலெக்ட் பண்ணாமல் இருக்க போகிறேன். ஆடு மட்டும் கண்டுபிடிச்சா அதை மட்டும் அடிச்சுப்பேன். மற்றபடி பெட்டு உருவாக்க மாட்டேன். இப்போ முதல்ல நம்ம எங்கே இந்த சைடு போவோம். இப்படிக்கா எங்கேயாவது ஏதாவது கிடைக்குதானே கைஸ்? இந்த பக்கம் ஒரு மஷ்ரூம் இருக்குது. இந்த மஷ்ரூம் ஆட்டையை போட்டுப்போம். அவ்வளோதான், ஒரு மஷ்ரூம் தான் கிடச்சிருக்கு. பக்கத்தில் ஏதாவது மஷ்ரூம் இருக்காடா? மஷ்ரூம் சூப் செஞ்சுக்கலாம். பக்கத்தில் பாண்டாஸ்லாம் இருக்குது. இங்கே ஒரு சீப் இருக்குது. இந்த சீப்பை அடிச்சிருவோம். அண்ணா என்ன ஒரு உயிரை கொல்றது தப்புண்ணே, கொல்லாதானே? என்னன்னா பேச அந்த ஆட்டை கொண்டுட்டேன். இப்போ என்ன பாண்டாவையும் கொல்ல போறியா? இல்லைடா தம்பி, இந்த பாண்டாக்கு நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்க போகிறோம். இன்னொன்று வாங்கிக்க. நான் எனக்கு வேலை இருக்குது அவ்வளோதான், கொடுத்தாச்சு. பக்கத்தில் வேறு ஒரு பேரட் இருக்குது. இந்த பேரட் வந்து கோகோ பீன்ஸ் சாப்பிடுமான்னு தெரியல. சும்மா கீழே சீடு தேடி பார்க்கலாம். இங்கே சீடு ஏதாவது இருக்கா? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே மரத்தில் ஏதாவது கோகோ பீன் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு கோகோ பீன் இருக்குது. இதை அப்படியே உடச்சி எடுத்துருவோம். இதில் உடச்சது ஏற்கனவே 2 கோகோ பீன் கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்மளால் பாண்டா கொடுக்க முடியுமான்னு தெரில. பாண்டா இங்கே வா. பாண்டாடுற பாருங்களா? பேரட் என்னடா பேரட்டு கொடுக்க முடியல? ஒன்றும் இதை இப்போ இது வேஸ்ட்டு. சரி, நம்ம எடுத்து நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், இன்வென்ட்ரிக்குள்ளே. இப்போ நம்ம வந்து இந்த சைடு எங்கேயாவது போயிட்டுருப்போம். நம்ம தம்பி வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போ என்னன்னா பேரட் என்ன சாப்பிட்ணும் கூட உனக்கு தெரியாதானே? அண்ணா அங்கே பாருங்க, ஏதோ டெம்பிளாட தெரியுது. அட ஆமாண்டா தம்பி, இது வந்து ஜங்கிள் டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த ஜங்கிள் டெம்பிளுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரில. வா போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இது என்ன சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே ஃபுட் இல்லை. அதனால் இந்த மெலன் சைஸை நம்ம எடுத்துக்கலாம். மொத்தம் ஒரு 15 20 கிடச்சா 25 கிடச்சா போயிடலாம். முதல்ல இங்கேருந்து எப்படி போகிறது அந்த சைடு? ஓகே, இந்த சைடு இருந்து அங்கே அப்படி போய்க்கலாம். இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வேணாம். இப்போ அது 22 இருக்குது. போகலாமா வேணாவா? சரி, ஜங்கிள் டெம்பிளில் டார்ச் வேறு வேணுமே. சரி பார்க்கலாங்க, டார்ச் இருட்டாக இருக்கா இல்லையான்னு. இங்கேருந்து இங்கே ஒரு மெலான் இருக்குது, இதையும் எடுத்துடலாம். ஓகே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட 28 இருக்குது. இப்போ முதல்ல ஒன்று சாப்பிட்டுக்கலாம். போகலாம். ஓடு. ஜங்கிள் டெம்பிள் ஏதாவது டைமண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். டைமண்ட் ப்ளீஸ். டைமண்ட் இருக்கணும். உள்ளே போகலாம், வருகிறேன். என்னடா உள்ளே எதுவுமே இல்லை, இவ்வளோ இருட்டாக இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு டைமண்ட் தான் வேணுமா? உள்ள டைமண்டே இருக்கக்கூடாது. டைமண்டே இருக்கக்கூடாது. உள்ள கும்மணி இருட்டாக இருக்கணும். உள்ள டைமண்டே இருக்கக்கூடாது. அப்படியே என்னடா இப்படி சொல்கிறேன்? டைமண்ட் இல்லாமல் இப்போ நான் என்னடா பண்ண போகிறேன்? முதல்ல நான் இந்த இடத்துல எங்கேயுமே இல்லைன்னு பார்த்தா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஓரளவு கும்முனி, எனக்கு வந்து கும்முனி இருட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் வேறு எதுவும் இல்லை. நான் ஒரு ஆட்-ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரைட்னஸ் ஆட்-ஆன். இப்போ நாங்கள் வாங்க அதுக்குள்ளே இந்த ரெட் ஸ்டோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு தேவைப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமரல்டு, ஒரு 5 கோல்டு கிடச்சிருக்கு. பேம்பு வேணுமா வேணாவா? சரி பேம்பு சரி எடுத்துப்போம். வேணாம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட 64 ஸ்டாக் இருக்குது. சரி, இது வந்து ரிப்பீட்டட்னு நினைக்கிறோம், எடுத்துக்கலாம். ஸ்டிக்கி பீஸ் ஸ்டோன் எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம ஸ்டோன் மேலே ஏற்ற மாட்டேங்குது. சரி, மொத்தம் 3 இருக்குது. 3த்தையும் ஆட்டையை போட்டுருவோம். என்னென்ன வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருக்கேன்? ஆமாண்டா தம்பி, இப்போ கிடைக்கிறதெல்லாம் லூட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன அதுக்குன்னு ஜங்கிள் டெம்பிளில் போய் எல்லாத்தையும் ஆட்டையை போடுவியானே?
ஆமாண்டா தம்பி, உனக்கு என்னடா தம்பி தெரியும் இதை பற்றியெல்லாம்? நம்ம கிடைக்கிறதெல்லாம் ஆட்டையை போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்து போகணும். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கு வச்சுருப்பாங்க, நமக்கு அடி விழுந்துற போது நான் கரெக்டாக ஐயோ சொல்லி வாயமுள்ள அடிச்சிட்டாங்க. ஓகே, நம்ம பரவாயில்ல. இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வச்சுக்கணும். இது ஓகே, இது ஓகே. இது அப்புறம் இந்த பக்கம் ஏதாவது இருக்கா? இந்த பக்கம் இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது, இந்த பக்கம் டிஸ்பென்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். டிஸ்பென்சர் என்னன்னு தெரியல. ஓ, அவ்வளோ தூரம் ரெட் ஸ்டோன் போதா? இங்கேருந்து உடச்சி எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இங்கேருந்து ரெட் ஸ்டோன் வேணும் எனக்கு. உள்ள வட இங்கே ஒன்று நமக்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா நிறைய மோஸ்ட்லி பிளாக்ஸ்லாம் கிடைக்கிது. இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். திருப்பியும் வருவோம். இங்கே தான் நம்ம வீடு கட்ட போகிறோம் முடிவு பண்ணிட்டேன். அதனால் இங்கே வந்து மோஸ்ட்லி பிளாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆர்மர் ட்ரிம் கிடச்சிருக்கு. இது 2 தான் கிடச்சிருக்கு. இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணணும். டைமண்டும் வேணும், அப்புறம் ஒரு மோஸ்ட்லி பிளாக்கும் வேணும், அப்புறம் இதுவும் வேணும். கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம இதை 4 எடுத்து மொத்தம் 5 எடுத்து ஒரு டூப்ளிகேட் செஞ்சு வச்சுப்போம். மொத்தம் 4 டூப்ளிகேட் செஞ்சு மிச்சம் 2 அப்படியே வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரிங்லாம் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் ஆட்டையை போட்டுரும். மோஸ்ட்லி பிளாக்ஸ் உடச்சிருக்கணும். ஓகே, இதே எடுத்தாச்சு. அவ்வளோதான். நமக்கு இந்த ஜங்கல் டெம்பிள் வேலை முடிஞ்சா இல்லையே? அந்த இதே எடுக்க மறந்துட்டோம் பார்த்தீங்களா? என்னது இந்த ரெட் ஸ்டோனு, அப்புறம் அந்த ரெட் ஸ்டோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது பேர் என்னன்னு தெரியலையே. சரி, இதை உடச்சி இதை எடுத்துக்குவோம். இது பேர் டிஸ்பென்சர். இந்த டிஸ்பென்சரில் இருக்கிற ஏரோவையும் எடுத்துக்கலாம். ஏரோ நமக்கு இப்போயும் 20 ஏரோ கிடச்சிருச்சு. ஓகே, இதையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். நம்ம டெம்பிள்குள்ளே வந்ததுக்கு நமக்கு ஒரு நல்ல லூட் கிடச்சிருக்கு. இப்போ அந்த லூட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வெளியே ஓடிடலாம். அண்ணா அதுக்குன்னு இவ்வளோ ஓவரெல்லாம் எல்லாத்தையும் ஆட்டை போடக்கூடாதுண்ணே. இவ்வளோ ஓவர் நீ சொன்ன பற்றி அந்த ஜெங்கல் டெம்பிளே கரைக்க போகிறேன்னு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மோஸ்ட்லி பிளாக்ஸில் இருக்காங்க. ஆமாம், அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுடா தம்பி. ஃபுல்லாலாம் கரைக்க வேணாண்ணே, கொஞ்சமாவது வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஜெங்கல் டெம்பிள் லூட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நம்ம யூவிஎஸ்லாம் நம்புவாங்க. அடப்பைத்தியமே, அது வியூஸ் இல்லைடா, நம்ம ஆடியன்ஸ் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அது தெரியாமல நீ இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க. அண்ணா எங்கள் பாருண்ணா கோல் இருக்குது, கோலை போய் மைண்ட் பண்ண போனேன். நானும் பார்த்துட்டேன், அதான்டா மைண்ட் பண்ண போயிட்டுருக்கேன். என்ன காய்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். 2 XPயில் போட்டு நான் மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. என் தம்பி என்ன சொல்ல போகிறான்னு எனக்கே தெரியல. இப்போ வாங்க, என் தம்பி உங்ககிட்ட பேசணுன்ட்டு இருக்கான். ஹலோ, நான் இவனோட தம்பி பேசுகிறேன். எங்கள் அண்ணன் என்கிட்ட ஒரு சவால் விட்டுருந்தார்ல, அது இப்போ இவர் செய்கிறாரா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா நைட் ஆயிடுச்சு. இவர் இப்போ பேம்பூஸ் கலெக்ட் பண்ணாமல் இருந்தாலே நல்லது. ஏன்னா ஏற்ற மறைஞ்சாலும் பரவாயில்ல, இந்த சவால் வேண்டாம். சாதிக்க பிறந்தவன்டா, சவால்லாம் எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரிடா. ஏது உனக்கு? சரி, நான் இவ்வளோ நேரம் உங்களோட மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியாதா? சங்க ரகசியத்தில் வெளியே சொல்லக்கூடாதுடா. சொல்லக்கூடாது நீயே சொல்லிட்டியே. டங்கு ஸ்லிப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம மேலே போகலாம். மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம அடடா ஸ்கெலிட்டனு, தூரத்தில் ஒரு க்ரீப்பரு. டக்குன்னு போய் நோண்டி உட்கார குழி நோண்டி. ஐயோ, வருது நோண்டு இங்கேயே நோண்டிடலாம். ஓடு. இப்போ இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். பாய் டாட்டா. என்னடா அதுக்குள்ளே நைட்டு விழுந்துச்சான்னு பார்க்குறீங்களா? இல்லை, நான் கிராஃப்டிங் டேபிளில் போட்டு செஞ்சுட்டு தண்ணிக்குள்ளே போய் உழுக போகிறேன். தண்ணிக்குள்ளே போய் நீந்த போகிறேன். இப்போ நம்ம தம்பி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என் தம்பிகிட்ட பெட்டில் தோத்துட்டேன்ல, அதனால சொல்கிறான். அண்ணன் என்ன அங்கே அயன் தெரியுது பாருண்ணே. அண்ணன் அங்கே பாருண்ணே, தூரத்தில் ஒரே ஒரு அயனா 2 அயனான்னு தெரியலண்ணா. அண்ணன் அங்கே அயன் தெரியுது பாருண்ணே. போன வேமா போனேன். என்னன்னா இன்வென்ட்ரி நோண்டிட்டுருக்கேன். சாப்பாடு இப்போ முக்கியமான. டக்குன்னு போனேன் வேமா போனேன். அங்கே பாருண்ணா, அங்கே ஒரு அயன் தெரியுது பாருண்ணா. உங்கள் கண்ணுக்குலாம் தெரியுதுன்னு தெரியல காய்ஸ். அங்கே ஒரு அயன் தெரியுது பாருங்க காய்ஸ். அண்ணே பாருண்ணே, ஒரு அயன் இருக்குண்ணே, நோண்டுனே வேகமா.
ஏய் நானும் நோண்டி தாண்டா இருக்கேன். இது வேகமா உடைய மாட்டேங்குது. ஒரு வேள போட்ல உட்காந்துருக்கனால பொறுமையா உடையுதான்னு தெரியல. இப்போ நம்ம வேற ஒரு ஃபர்னஸ் செய்யணுமே. ஃபர்னஸ் செய்யறதுக்கு முதல்ல கிராஃப்டிங் டேபிள் இருக்கா? கிராஃப்டிங் டேபிள் வந்து இந்த சைடுல போட்டுருவோம். டக்கு டக்குன்னு ஸ்டோன ஒட. அவ்வளோதான் உடச்சாச்சு. இந்த இடத்துல கிராஃப்டிங் டேபிள் போட்டாச்சு. கிராஃப்டிங் டேபிள் வந்து ஃபர்னன்ஸை உடைக்கிடுவோம். ஃபர்னன்ஸ் ஓகே ஃபர்னன்ஸ் செஞ்சாச்சு. இப்போ ஃபர்னன்ஸை தூக்கி இங்கே வச்சுருவோம். ஓகே வச்சாச்சு. ஃபர்னன்ஸ்க்குள்ள ஒரே ஒரு கோல் இருக்குது. அதனால் கோல் வைக்க மாட்டேன். அந்த நம்ம பேம்பூஸ் வைப்போம். பேம்பூஸ் எங்கடா போச்சு? பேம்பூஸை வச்சாச்சு. என்னடா பேம்பூஸ் இவ்வளோ வேகமாக உடையுது? இது செல்லுபடியாகாது. இது செல்லுபடியாகாது. பேம்பூஸு சரி 62 ஓகே நம்ம வந்து வுட் பிளாங்க்ஸே வச்சாச்சு. வுட் பிளாங்க்ஸ் எடுக்கவே இல்லை. பேம்பூஸ்லேயே வந்துருச்சு. சரி பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ஷீல்டு செஞ்சுட்டு தைரியமாக இருக்கலாம். ஓகே ஒரு ஷீல்டு செஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஒரு ஷீல்டு செஞ்சுட்டான். அந்த ஷீல்டு உனக்கு உபயோகம் ஆகுமா ஆகாதான்னு என்னன்னு தெரில. இருந்த கோல்டெல்லாம் வச்சு ஒரு செஸ் பிளேட் செஞ்சுட்டான். இந்த கோல்டு என்னத்துக்கு ஆக போகுது? இன்னும் ஒரு கோல்டு. சரி இப்போ நம்ம மேலே போகலான்னு இவன் உடச்சிட்ருக்கான். சரி இப்போ நம்ம மேலே போய் என்ன பண்ணலான்னு நான் என்னையை கேட்டுகிட்டே இருக்கான் இவன் எப்போ பார்த்தாலும். டேய் தம்பி இப்போல்லாம் போட்டு கொடுக்கக்கூடாதுடா. சரி விடு நானே ஏதாவது முடிவு பண்ணிக்கிறேன். இப்போ மேலே போயிடலாம். இந்த இடத்துல இந்த எதுன்னு அடி விழுகுது. யாரா இருக்கீங்க கீழே? யார் இங்கேருந்து அடி விழுகுது. மேலேருந்து அம்பு விட்றானா? ஓ கீழே ட்ரைடன்ட் வச்சுருக்க ஒரு ரவுண்ட் வந்திருக்கு. அந்த ரவுண்ட் வந்து தப்பிங்க டக்கு டக்குன்னு இங்கேருந்து ஓடு. ஓகே இந்த போட்டை இங்கேயே நிப்பாட்டிட்டு நம்ம மேலே ஏறிடுவோம். கடகடன்னு ஏறிடலாம். 1 2 3 ஏறியாச்சு. இப்போ இங்கேருந்து போட்டை வேறு உடச்சி எடுத்துகிட்டு போகணும். வட வந்துருப்பது ஏறு வேகமாக ஏறு. மேலே ஏறு மேலே போயிடலாம். மேலே போயிடலாம். அவ்வளோதான் கொஞ்சம் தூரம் தான். மேலே இங்கே வந்து பிளாக் பண்ணலாம். முதல்ல சாப்பிட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு கிரேவில் போட்டு மேலே ஏறியாச்சு. திருப்பி இங்கே ஒரு கிரேவில் போட்டு மேலே ஏறியாச்சு. மேலே யாரும் இருந்துடாதீங்களா. அண்ணா எங்கள் அப்பா நான் கோல் தெரியுது. கோலை மைண்ட் பண்ண போனேன். அண்ணா அங்கே பாருண்ணே சூரியன் உதயமாகுது. அங்கே பாருண்ணே. ஏன்டா உன் கண்ணுக்கு சூரியன் உதயமாக இருந்து மட்டும் தான் தெரியல. இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது பாரு. அடி ஸ்பைடர் அடி. சாவு அவ்வளோதான். பாருங்க என் தம்பி சொன்ன மாதிரி இங்கே சூரியன் உதயுது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரே ப்ளைனாக இருக்குது. நான் வந்து க்ளவுட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ கோல் மட்டும் மைண்ட் பண்ண வேலை முடிஞ்சது. கோல் ஏன்னா நம்ம ஏன் கோல் நான் மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். கோல் அதிகமாக தேவைப்படும். கோல் இல்லாத பஞ்சம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம கோல் இல்லைன்னா டார்ச்சர் செய்ய முடியாது. நம்ம மைனிங்கு போக முடியாது. அதனால தான் மைனிங் பண்ணுறது கோல் பண்ணிகிட்ருக்கேன். கோல் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பாண்டாஸ் இருக்குது, பேரட்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம எங்கே வீடு கட்ட போகிறோம்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி ஸ்ட்ரைட்டாக போவோம். எங்கேயாவது வீடு கட்ட முடியுமா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ணே நான் ஒன்று சொல்ல போகிறேண்ணே. அது வேறு எதுவும் இல்லை. நான் சொல்கிறது வந்து இப்போ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் நான் கரெக்டாக சொல்லிட்டே வரேண்ணே சப்ஸ்கிரைபை. ஆமாண்டா தம்பி இப்போ தான் நீ கரெக்டாக சொல்கிற. இப்போ நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு எங்கே என்ன வேணும்னு பார்க்கணும். முதல்ல இந்த தர்பூசணியெல்லாம் மைண்ட் பண்ணி எடுத்துருவோம். அண்ணா என்ன ஒரு விட தர்பூசணி வெட்டி முடிச்சிட்டியா? ஆமாண்டா தம்பி இப்போ நம்ம தர்பூசணியை வெட்டி முடிச்சாச்சு. இப்போ எங்கே வீடு கட்ட போகிறோன்னு பார்த்துட்டே இருக்கேன். இப்போ நம்ம முதல்ல சாப்பிட்டுக்கலாம். நமக்கு நிறைய பசிக்குது. நம்ம தர்பூசணியை விட்டு வேறு எதையாவது எடுக்கணும் முதல்ல. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எந்த இடத்துல வீடு கட்டலாம்னா இங்கே இடத்துல வீடு கட்டிடலாமா நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இங்கே தர்பூசணி பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல வீடு கட்டிடலாமான்னு பார்க்குறேன். வீடு கட்டுறதுக்கு நமக்கு தேவை முதல்ல உட்ஸை போய் நம்ம கலெக்ட் பண்ணுவோமா. கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேறு என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறே இருக்குது. அது நம்ம தண்ணிக்கு பஞ்சம் இல்லை. இப்போ நம்ம வுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா. கடகடன்னு மைண்ட் பண்ணு கடகடன்னு மைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஏதாவது இருக்கா எங்கே? இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஏதாவது மைண்ட் பண்ணலாமா வேணாமா. முதல்ல ஏதாவது ஷீப் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். தூரத்தில் ஒரு ஷீப் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஷீப், இந்த இடத்துல ஒரு போல் ஒரே டப் இன்னும் என்னடா அது அடிக்க முடியல.
ஓடு 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 அவ்வளோதான் அடிச்சாச்சு. இப்போ சீப்பு இன்னொரு சீப்பு ஏதாவது கிடைக்குதான்னு சுற்றி சுற்றி பார்க்கணும். அண்ணே என்னண்ணா நீ உயிரினங்களை போய் கொண்டுட்டே இருக்க? அப்போ தான்டா தம்பி நமக்கு பெட்டு கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இப்போ எதுக்கு தம்பி இங்கே உயிர் வாழ்கிறதே கஷ்டம். நம்ம செத்து செத்து பழைப்போம். அதை நான் இப்பயே சொல்லிட்டேன். அப்புறம் ஓகேனா நீ வந்து உயிரினங்கள் கொல்ல வேணான்னு சொல்லு, இல்லை நான் கொல்ல மாட்டேன். ஓகேண்ணா நான் ஒன்றும் சொல்லலை, நீ என்ன பண்ணுறியோ பண்ணுண்ணே. ஆண்டா கரெக்டு. இப்போ நான் போய் முதல்ல இந்த இடத்துல ஆடு கிடைக்கிற மாதிரி தெரில, ஒரே காடாக தான் போகுது. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம் ஆடு இருக்கா இல்லையான்னு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொக்கோ பீன்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம குக்கீஸ் செய்யறதுக்கு தேவைப்படும். குக்கி அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாது, ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலாம் குக்கீஸ்லாம். இங்கே மெலான் இருக்குது, இதை வெட்டிப்போம். 60 நாள் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம அங்கே வந்து தூரத்தில் ஒரு ஷீப் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டா என்னென்னு தெரியல இது பேர். இது ஒரு டைம் டேப் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதை வந்து வெட்டியாச்சு. இப்போ நம்ம வுட்டு டேரெக்டாக மைன் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வுட்டை மைன் பண்ண போகலாம். என்ன வீடு இது? ஒரு வழியாக நம்ம அண்ணன் வந்து வீடு கட்டியிருக்கிறாரு. இந்த வீடு நல்லா இருக்கா இல்லையானே தெரியல. நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு. வீடியோவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள், வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் பேசுகிறது உங்கள் தம்பி. பாய் 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 ஃப்ரம் த கோட்.